அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம 2024 குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதியிருக்கோம். எக்ஸாம் தமிழ் கொஞ்சம் எதிர்பார்த்ததோட கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறைய கேள்விகள் எங்கே இருந்துச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளால் கேட்க முடியுது. ஸோ நம்ம தமிழில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளுக்கும் என்ன பதில் இருக்கும், என்ன விடை சரியான விடை அப்படின்றது வித் ஸ்கூல் புக் சோர்ஸோட, ஸ்கூல் புக்கில் இது எங்கே இருக்குது அப்படின்றதோடு சேர்த்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அப்போ இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு 3 விதமான கேள்விகளாக பிரிக்கலாம் இங்கே நடந்த கொஷின்ஸை. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் டேரெக்டாக இருக்குது, ஓப்பனாக அது அப்படியே இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குதான், ஆனால் அது டேரெக்டாக இல்லை, ஸ்கூல் புக்கில் ஒன்று இருக்குது, அதை வச்சு அப்படியே அவங்க லைட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்றது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்கூல் புக்கில் சுத்தமாக கிடையாது, இந்த பாயிண்ட்டு கிடையாது, ஆனால் அதை வச்சு நம்மளால் கெஸ் பண்ணி ஆன்சர் போட முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள். அப்போ இந்த மாதிரி 3 விதமான கேள்விகள் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதை தான் இங்கே பார்க்குறோம். 3யுமே நம்ம இங்கே தெரிவிச்சுக்கிறோம். ஓகேவா? இலக்கணம் கேள்விகளுக்கெல்லாம் பொதுவாக நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை போடணுன்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி இலக்கண கேள்விகள்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கஷ்டமாக இருந்த கேள்விகளுக்கான சோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நைந்தான் அப்படின்றதுக்கு. அப்போ இதுக்கு சரியான வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நை அப்படின்றது தான் வரும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் நை அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது நஞ்சு, நஞ்சன், ஐந்து, நைந்து அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நைந்து அப்படின்றதுக்கான விடை வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போ முதல் கேள்வியே நம்மளை குழப்பத்தில் கொண்டு போய் விட்டாங்க, இது எங்கே இருக்குது அப்படின்றதுல. அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தன்மையாக இருக்கணும், ஒருமையாக இருக்கணும், எதிர்காலத்தை காட்டணும், வினைமுற்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வினைமுற்று தான். எதிர்காலம் காட்டணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம படிக்கிறேன் அப்படின்றதையும் படித்தேன் அப்படின்றதையும் அடிச்சிடலாம். ஸோ படிப்பேன், படிப்போம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஒருமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தன்மையாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே தன்மை தான் வரும். ஒருமை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப படிப்போம் அப்படின்னு சொல்லி பன்மையாக இருக்குது, படிப்பேன் அப்படின்றதான் ஒருமையாக இருக்குது. ஓகேவா? ஓகே. இந்த 2 கேள்விகளுக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் சோர்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மற்ற கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே. தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றதுலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து ஒரு கேள்விகள் 2 கேள்விகள் கண்டினியூஸாக கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7வது நியூ புக்கில், 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் 5வது எல்லை இலக்கணமாக இருக்குது. இவ்வளோ கொடுத்துட்டு அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு பேஜ் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடாது. 7வது நியூ புக்கு இயல் 5 இலக்கணத்தில் கேள்விகள் இருக்குது. இதுக்கு மீ அப்படின்னா வான் அப்படின்றது ஒரு சரியான விடையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பொறுத்திக்கலாம். இங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு அப்படியே இங்கே கிராப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கேள்விக்கும் அடியில் கொடுத்துருக்கோம், கவலைப்படாதீங்க. பை அப்படின்னா இளமைன்னு அர்த்தம், மே அப்படின்னா அன்புன்னு அர்த்தம், வை அப்படின்னா புல், வைக்கோல், புல், துண்ணுன்னு சொல்லுவோம்ல, துண்ணு உண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் நம்ம ஷார்ட்கட்டும் போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இத்தொடரில் குமரி என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பேர் உண்டு, இந்த குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அப்போ சோத்து கத்தாழை இருக்கு இல்லையா, அந்த கற்றாழையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குமரி அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குன்னா 8th ஓல்டு புக்கில் 6வது எல்ல நோய் நீக்கும் மூலிகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு துணைப்பாடம் இருக்குது, அங்கே தான் இது நமக்கு இருக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது நமக்கு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், முத்துலட்சுமினா புற்றுநோய் மருத்துவமனை. இது எங்கே இருக்குன்னா இந்த 4 பாக்ஸ், இந்த ஒரே லெசனில் இருக்கக்கூடிய 4 பாக்ஸில் இருந்து ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு பொறுத்துக்கவாக கேட்டு விட்டாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு இயல் 5, 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு இயல் 5ல் கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு இந்த 4மே இருக்குது, தெளிவாக கொடுத்துருக்காங்க. கல்விக்காக, பெண் கல்விக்காக அப்படின்னு தேவதாசி ஒழிப்பு சட்டம், வேற இவங்க சமூக தன்னார்வலர் அப்படின்றது வந்துருச்சு, இவங்க புற்றுநோய் மருத்துவமனை வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்து தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மதுரை அப்படின்றது தான் ஆன்சரு. இதில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு இயல் 5 தூங்காநகர், 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு இயல் 5 தூங்காநகர் அப்படின்ற ஒரு லெசனில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா
மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக திருவிளையாடற் புராணம் கூறுகிறதாக சொல்லியிருக்காங்க. அப்போ மதுரைக்கு ஆலவாய் என்னும் பேர் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் மதுரை அப்படின்றது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்றது நமக்கே தெரியும். யாரு? வட இந்தியாவில் அப்படின்னா நமக்கு பாலங்கார திலகர் வருவார். இங்கே நமக்கு யாருன்னு காமனாக கொடுத்துருக்காங்க. காமனாக இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு யார் இருந்தால் குழப்பிருக்கலாம்? பாலங்கார திலகர் இருந்தால் குழப்பிருக்கலாம். ஆனால் இங்கே ஆப்ஷன் இல்லை. ஸோ முத்துராமலிங்கனார் மட்டும்தான் இருக்கார். அவரை போட்டுகிட்டே வந்துடலாம். இந்தியாவில் 2 பேருக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வட இந்தியாவில் பாலங்கார திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் போட்டிருப்பாங்க. இதுவுமே நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு 3வது இயல்ல தேசியம் காத்த செம்மல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்களா? வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலங்கார திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட தலைவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். முடிஞ்சு. அடுத்து பார்த்தோன்னா, சீரா புராணம் யாருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அபுல் காசிம் மரைக்காயர். அபுல் காசிம் மரைக்காயர் அப்படின்றவருடைய உதவியால் தான் நமக்கு சீரா புராணம் நிறைவடைஞ்சிச்சு. இது நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இயல் 8ல் சீரா புராணம் அப்படின்ற செய்யுளில் கொடுத்துருக்காங்க. அவர் இறந்துட்டார். ஸ்டார்டிங்கில் வள்ளல் சீதக்காதி ஆரம்பிச்சிருப்பார். அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பின் அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது. முடிஞ்சிருச்சு. அடுத்து 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள். 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் கன்னி அப்படின்றது. இது நமக்கு 9th நியூ புக்கில் இயல் 1ல் தமிழ் விடு தூதல கொடுத்துருக்காங்க. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. அவ்வளோதான். அது அப்படியே தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அறிஞ்சோர் பொருள் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா, முத்தொள்ளாயிரம் 9th ஓல்டு புக்கு 5வது இயல். 9th ஓல்டு புக்கு 5வது இயல்ல முத்தொள்ளாயிரத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லாமே வந்துருச்சு. விசும்புனா வானம், துளைனா துலாக்கோல், மறுப்புனா தந்தம், வேற என்ன இருக்குது? கனல்னா நெருப்பு, வேற களிறுனா ஆண் யானை. இந்த மாதிரி 5மே இதில் தான் இருக்குது. முத்தொள்ளாயிரம் 9வது ஓல்டு புக்கு 5வது இயல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஓல்டு புக்கில் இருந்து நம்ம கேள்விகள் நிறையா கேட்டிருக்காங்க. நியூ புக்கு ஈக்குவலாக ஓல்டு புக்கில் இருந்தும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கொஸ்டினாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். இதுக்கு கீர்த்தனை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இது நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்களா? சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீர்த்தனைன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ பக்தி இலக்கியம் கிடையாது, அது சிற்றிலக்கியம். அப்போ இது சிறப்பு தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா தான் தெரியும். 11th சிறப்பு தமிழில் முதல் இயல்லையே இருக்குது சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேயே இருக்குது. இது சிறப்பு தமிழ் படிச்சிருந்தா தான் போட முடியும். அவங்க ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம்லேயே நாங்கள் வந்து சிறப்பு தமிழில் இருந்தும் ஓல்டு புக்கில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்போம். அதாவது 11th 12th ஓல்டு புக்கில் இருந்தும் கொஷின் கேட்போம் அப்படின்றது ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. படிச்சிருந்தா கரெக்டா இதை போட்டிருக்கலாம். அடுத்து இது வந்து நம்மளால புக்கில் டைரெக்டாக இல்லை, ஆனால் புக்கில் இருக்க படித்த விஷயத்தை வச்சு இது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக்கு 6வது இயல்ல கொடுத்துருக்காங்க. வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. கனிமுன் நமக்கு என்ன வரணும்? நேர் வரணும், இல்லைனா கனிமுன் நிறை வரணும். அதுதான் நமக்கு வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு இந்த தேமாங்கனி புளிமாங்காய் அப்படின்றதுல நமக்கு கனிமுன் நேர் வந்திருக்கிறதுனால அதை நம்ம சூஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்போ கனிமுன் அப்படின்றத எடுத்துட்டாலே நம்ம போடலாம். அப்போ கனிக்கு முன்னாடி இங்கே தான் இருக்குது. அப்போ வேறு எதுலேயுமே ஃபஸ்ட்டு சீரில் கனி கிடையாது. ஸோ நம்ம ஈஸியாக இதை ஒமிட் பண்ணி ஆன்சரை எடுத்துடலாம். அடுத்து 114வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சொல்லின் வகையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. வெண்மை அப்படின்றதுடைய என்ன கேட்டிருக்காங்க? இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வெண்மை அப்படின்னா என்னது? ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் சொல் நமக்கு பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குழப்பறதுக்காக வண்ண பண்பு பெயர்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்த்தாலும் பண்பு பெயர் தான். பண்பு பெயருக்குள்ள ஒரு வகைன்னு சொல்லி பார்த்தோன்னா வண்ண பண்பு பெயர். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயும் இல்லை, இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அதை எடுத்து நமக்கு ஷார்ட்ஸாக போட்டு வரும். ஓகேவா? இது இப்போதைக்கு தெரியல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து கண்டிப்பாக ஷார்ட்ஸாக போட்டு வரோம். இந்த கேள்விக்கு ஆன்சர் பி வருது, வஞ்சி விருத்தம். இது வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, நமக்கு மோஸ்ட்லி நமக்கு ஸ்கூல் புக்கில் 6th to 12th வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெண்பா ஆசிரியப்பா இது 2த்துக்குமான இலக்கணம் நமக்கு முழுதாக கொடுத்துருக்காங்க. பா ஏற்ற பழகலாம்னா கூட நமக்கு வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கொடுத்துருக்காங்க. வஞ்சிப்பாவும் கழிப்பாவும் அவ்வளோ கொடுக்கல. இங்கே வஞ்சிப்பா கேட்டு நம்மளை மாட்டி விட்டாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு 116 அப்படியே 9th நியூ புக்கில் 6வது இயலுக்கு பின்னாடி புணர்ச்சி இலக்கணத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கேட்டிருக்காங்க. இயல் புதிது ஆணி வரம் ஆர்டர் கூட மரம் என்ன பண்ணுறாங்க அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? போட்டிருக்கலாம். ஓகேவா? அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் 10வது புக்கு முதல் இயல்லையே நமக்கு இருக்கும்.
தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த படிக்கிறதுக்கே கடுப்பாக ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, அந்த லெசனில் நமக்கு நூல்வெளியில் இது இருக்குது. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனைய பாவாணர். அடுத்து உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனந்த விகடனில் எழுதியிருப்பார். இது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு முதல் இயல்லையே உவேசா பற்றின லெசனில் கொடுத்துருக்காங்க. தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் என்னும் இதழில் என் சரிதம் அப்படின்ற பேரில் எழுதியிருக்காரு. நம்ம என் சரிதம் படிச்சிருப்போம், ஆனந்த விகடம் அவங்க கேட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது ஈஸியான கொஷின் தான், போட்டிருக்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தமது தமிழ் கட்டுரையின் வாயிலாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் நமக்கு? பரதிமார் கலைஞர். எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் இயல் 1லேயே 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. பரதிமார் கலைஞர் லெசன்லையும் கொடுத்துருக்காங்க, உயர்தனி செம்மொழி லெசனுக்கும் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு 5 கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த பரதிமார் கலைஞர் அப்படின்ற துணைப்பாடத்திலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழில் உயர்தனி செம்மொழி அப்படின்றத எழுதி முதலாக இவர் என்ன பண்ணியிருக்காரு? பரதிமார் கலைஞர் இதை உயர்தனி செம்மொழியாக நிலைநாட்டினார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு நல்ல கொஷின், சூப்பர் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். புறப்பொருளின் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல். அப்போ ஒன்று நீதி நூலாக இருக்கணும், இன்னொன்று அதில் என்ன பண்ணியிருக்கணும்? புறப்பொருள் திணையாக இருக்கணும். இது எல்லாமே நீதி நூல் தான். புறப்பொருள் திணை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. காஞ்சின்னு சொல்கிறப்பே நமக்கு என்ன வந்துடும்? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. காஞ்சின்னு வரப்பே காஞ்சி இங்கே வந்துருச்சு, நம்ம எடுத்து போடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான். 2 இடத்துல இருக்குது. இது புறத்திணை அப்படின்றது ஒரு இடத்துல இருக்குது. 10th நியூ புக்கு 7 புறத்திணைகளில் நம்ம கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில். அதே மாதிரி முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று அப்படின்றது நமக்கு 7th ஓல்டு புக்கு இயல் 2ல் முதுமொழி காஞ்சி லெசன்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இது படிச்சிருந்தாலே போட்டிருக்கலாம், சிம்பிள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்குடை அப்படின்றதற்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ வெண்மையாகிய குடை அப்படின்னு சொல்லி வரும். வெண்குடை அப்படின்னா வெண்மையாகிய குடை. இங்கே கொடுத்துருக்காங்களா? வெண்ணிலவு, கருங்குவளை அப்படின்றதுலாம் என்ன கொடுத்துருக்காங்க? பண்புத்தொகை. அதே போல் இந்த வெண்குடை அப்படின்றது நமக்கு என்ன வரும்? பண்புத்தொகையாக வரும். இது ஆக்சுவலாக இந்த வெண்குடை அப்படின்றதே டைரெக்டாக இருக்குது ஓல்டு புக்கில். நம்ம உங்களுக்கு அதை எடுத்து போடுறோம், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நல்லாதனார் அப்படின்னு சொல்லிட்டு. இது 7வது நியூ புக்கில் 7வது ஓல்டு புக்கு 7வது ஓல்டு புக்கு 4வது இயல்ல கொடுத்துருக்காங்க. திரிகடுகம் அப்படின்ற லெசனில் இதனுடைய ஆசிரியர் யார்? நல்லாதனார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிருங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10வது ஓல்டு புக்கு 3வது இயல்ல கம்பராமாயணம் கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்துருக்காங்க சிருங்கிபேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் யாருன்னா குகன் அப்படின்றது நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 124 பார்த்தீங்கன்னா அனகன் என்ற சொல் யாரை குறிப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனகன் அப்படின்னா இங்கே ராமனை குறிக்கக்கூடியது. அனகன்னா யாரை குறிக்குது? ராமனை குறிக்குது. இதுவுமே நம்ம கம்பராமாயணம் தான். ஆனால் 12th நியூ புக்கு இயல் 3 12th நியூ புக்கு இயல் 3ல் நம்ம கொடுத்துருக்காங்க. அனகன் அப்படின்னா ராமனை குறிக்கிறது அப்படின்றது அறிஞ்சொரு பொருளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை ஓமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நமக்கு டைரெக்டாக இல்லை, ஆனால் நமக்கு படிச்சிருந்தோன்னா அதை வச்சு ஆன்சர் போட முடியும். இதெல்லாம் நமக்கு 11th புக்கில் இருந்தெல்லாம் இலக்கணம் கேட்பாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கேள்வி இது. இதுக்கு நமக்கு 11th நியூ புக் பேஜ் நம்பர் 122ல் நமக்கு இந்த ஓமை பற்றிய ஒரு லெசன் இருக்குது. அதில் கொடுத்துருக்காங்க புலி போல பாய்ந்தான் அப்படின்றது வினை ஓமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ போல அப்படின்றது வந்திருக்கு, புலி போல பாய்ந்தான் அப்படின்ட்டு. அதே போல் இது நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னு சொல்லி இது வினை ஓமையை குறிக்கிறது, ஓகேவா? ஓகே. அடுத்து 126 பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்றது என்ன வரும் நமக்கு? யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் அப்படின்றதான். இங்கே நமக்கு 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 59ல் கொடுத்துருக்காங்க. இங்கே எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்றது புக் பேக்காக நீங்களே பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது படிச்சிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம். அது இல்லாமல் இது ஓல்டு புக்லையும் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து தன்வினை பிறவினை குழப்பக்கூடிய கேள்விகள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இது ஈஸியாக தான் இருக்குது. அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் அப்படியே கேட்டாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது, அப்படியே இருக்குது பிறவினை தொடர்னு. 9th நியூ புக்கு இயல் 1ல் இலக்கணமாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து ரெனேசன்ஸ் அப்படின்றதுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அப்படின்றது 10th நியூ புக்கு பேஜ் நம்பர் 200ல் கொடுத்துருக்காங்க. 8th இயலுக்கு பின்னாடி நம்ம கொடுத்துருப்பாங்க மறுமலர்ச்சி அப்படின்றது. அடுத்து பிழையான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு 8th நியூ புக்கு பேஜ் நம்பர் 141ல் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது என்ன வரும் நமக்கு?
இயலாத செயல், கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது இயலாத செயல் அப்படின்றது வரணும். இங்கே நமக்கு டேரெக்டாக இருக்கிறத தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம், போட்டிருக்கலாம். இதுவுமே நமக்கு ஓல்டு புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த எடுப்பார் கைப்பிள்ளை போல் அந்த இடத்துல ஒரு 10 12 கொடுத்துருப்பாங்க, அதில் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 130 சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து நம்மளாக தான் போடணும். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல், உகரம் வல்லின உகரம் நிலைமொழியாக இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே வல்லினம் மிகும். ஸோ இது 2 ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மலைப்பகுதி அப்படின்றதெல்லாம் நம்ம நார்மலாக பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணுவோம், இப்பு பயன்படுத்தும். ஸோ இங்கே இப்பு வரல. ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இதை ஆன்சராக போட்டுடலாம். அதுக்கெலாம் சோர்ஸு எங்கேயும் இல்லை. வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் நிறையா எல்லாத்தையும் படித்தாதான் அது போட முடியும். அடுத்து 131 பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் 11th ஓல்டு புக்கில் இருந்து நமக்கு அறிஞர் பொருள் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் யாருமே. தவறான இணை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நகம்னா மலை அப்படின்றது கரெக்டா அப்படின்னா கரெக்டு. நகம்னா மலை, பன்னகம்னா பாம்பு, கெந்தம்னா பற்கள். பன்னகம் எங்கே இருக்குது, பன்னகம் கெந்தம் கொடுத்துருக்காங்களா, பன்னகம்னா பாம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. முரணி அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, மாறுபட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கெந்தம் பற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கெந்தம் பற்கள். அப்போ எல்லாமே இருந்திருக்கு. முரணினா மாறுபட்டு அப்படின்னு சொல்லி வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, உடன்பட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் தவறான இணை. இது 11th ஓல்டு புக்கு சீரா புராணத்தில் இருக்குது. அடுத்து தெம்மாங்கு அப்படின்றது எல்லாரையும் போட்டு குழப்பி எடுத்த கேள்வி. இதுக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கூகுள் சோர்ஸ் படி, மற்ற சோர்ஸ் படி பார்த்தோன்னா தேன் கூட்டல் பாங்கு அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. கூகுள் சோர்ஸில் நமக்கு தேன் கூட்டல் பாங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தென் கூட்டல் பாங்கு, தென்பாங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு தென்பாங்கு தான் ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா, ஓகே. மேபி ரெண்டுமே கூட கொடுக்கலாம், அது அப்புறமா நம்ம பேசிப்போம். ஸ்கூல் புக்கில் தென்பாங்கு அப்படின்றதான் இருக்குது. இது எங்கே இருக்குது, படித்ததே இல்லை, 9th புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் 9th புக்கில் ஓல்டு எடிஷன் ஒன்று இருக்குது. 10 இயல் இருந்துச்சு. அந்த 10 இயலை என்ன பண்ணாங்கன்னா 9 இயலாக குறைச்சாங்க. ஸோ ஒரு இயலை தூக்குனாங்க, அந்த ஒரு இயலில் இது போயிருச்சு இந்த லெசன். அங்கே தான் இருக்குது இந்த தெம்மாங்கு தென்பாங்கு அப்படின்றது. 6வது இயல் 9th ஓல்டு எடிஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6வது இயல் நன்மாட கூடல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அங்கே இருக்குது நமக்கு. ஓகேவா, ஓகே. அடுத்து சித்தர்கள்லாம் வந்து எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்னே தெரில. டேரெக்டாக சித்தர்கள்டே போய் நம்ம வகுப்பு எடுத்தால் தான் படிக்க முடியும் போல், அந்தளவுக்கு சித்தர்கள்ட்ட இருந்து கேள்வி கேட்குறாங்க. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணைவடைந்து போற்றுவீரே அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தரோட முதல் லைன் கேட்டாலே நம்ம மனப்பாடம் பண்ணி போகிறது கஷ்டம். கடைசி 2 லைனை என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இடைக்காட்டு சித்தர் 11th சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 17 சித்தர் பாடல்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. 11th சிறப்பு தமிழ்லேருந்து 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் இந்த ஒரு 20 பக்கத்தில் இருந்தே ஒரு 3 கேள்வி கேட்டாங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து திருப்பல்லாண்டு பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியாழ்வார் அப்படின்றத ஆன்சரு. இது எங்கே இருக்குன்னா 12th சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 32. 12th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 32 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரியாழ்வார் கொடுத்துருக்காங்களா, திருப்பல்லாண்டு கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. அப்போ தான் ஆன்சர். அடுத்து தர்மசேனர், அப்பர், வாகிசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் நமக்கு நல்லா தெரியும், திருநாவுக்கரசர் அப்படின்றவர் தான். 10th ஓல்டு புக்கு இயல் 7 தேவாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்துருக்காங்க தர்மசேனர், அப்பர், வாகிசர் என்னும் வேறு பெயர்களும் இவருக்கு உண்டு அப்படின்றது. தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? சிம்பிளான கொஷின். யார் நமக்கு, திருமூலர். திருமூலர் பற்றி லெசனில் கொடுத்துருக்காங்க. இவருடைய நூல்கள் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான், சிம்பிளான கொஷின். அடுத்து இன்று நாம் உணர்கிறோம் தம்பி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப் லெவல் கொஸ்டின் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லெசனே வந்து 1.5 பக்கம் தான் இருக்கும். அதுலேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 1.5 பக்கம் லெசன்லேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க டக்குன்னு. ஓகேவா, அப்போ கொஞ்சம் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் எதையாச்சும் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா சிம்பிள் போடலாம். பொங்கலை பற்றி வேறு யாருமே பேசியிருக்க மாட்டாங்க ஸ்கூல் புக்கில். யார் மட்டும் தான் பேசியிருப்பா, அண்ணா தான் பேசியிருப்பார். ஸோ போடலாம். இன்று நாம் உணர்கிறோம் தம்பி அப்படின்னு சொல்லி யார் பேசியிருக்கா, பேரறிஞர் அண்ணா பேசியதா 10th ஓல்டு புக்கு இயல் 4 அண்ணாவின் கடிதத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த புனலிடை பொங்கின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, அதுவும் இந்த லைனுக்கு 2 லைன் மேலே இருக்கும். அந்த கொஸ்டின் வரப்போ அது பார்ப்போம். ஓகே, ஓகே. அடுத்து 138 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரியூ லிமரைக்யூ, ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரைக்யூ போன்ற புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பன். எங்கே கொடுத்துருக்காங்க, 9th நியூ புக்கு இயல் 1 தமிழ் ஓவியம் அப்படின்ற லெசனில் நமக்கு ஆசிரியர் குறிப்பில் கொடுத்துருக்காங்க. ஈரோடு தமிழன்பன்.
அடுத்து பாவலர்மணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? கவிஞரேறு பாவலர்மணி, தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாரு? நமக்கு வாணிதாசன். 8th நியூ புக்கு இயல் 2ல் ஓடை அப்படின்னு சொல்லி ஒரு செய்யுள் இருக்கும், அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நமக்கு சோர்ஸ் கிடையாது, நமக்கே பார்த்தாலே என்ன பண்ணலாம், போட்டலாம். ஃபஸ்ட்டு கா தான் வரணும். காயா சாயா டானா பாமான்னு சொல்லி பார்த்தாலே போட்டலாம். பாமா அப்படின்ட்டு லாஸ்ட்டாக வா வரும். ஓகேவா, போட்டலாம். வேறு எதுவுமே பொருந்தலை, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இதெல்லாம். இங்கே ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, கடைசி 2ல் டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸ்டார்டிங்லேயே எல்லாமே புட்டுக்கிட்டு போகிற மாதிரி தான் கொடுத்தாங்க. இது ஈஸியான ஒன்று தான். அடுத்து 141 வினையச்சம் கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வினையச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னது, ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அதுதான் என்னது, வினையச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ எது இங்கே வினையை கொண்டு முடியும்? ஓடினான், அது வினை முடிஞ்சிருச்சு, வினை முடிஞ்சிருச்சு. அப்போ ஓடும் அப்படின்னாலும் என்ன பண்ணும், அது பின்னாடி ஓடும் மாணவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொண்டு தான் முடியும். அப்போ அது ஒரு பேரெச்சம். ஓடிய அப்படின்னாலும் அது ஒரு பேரை கொண்டு தான் முடியும், அதுவும் ஒரு பேரெச்சம். அப்போ ஓடி முடித்தான், ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி இதுதான் வினையை கொண்டு முடியும். ஸோ அது வினையச்சம். ஓகேவா. 8th நியூ புக்கு இயல் 3ல் கொடுத்துருக்காங்க வினையச்சம் எக்ஸ்பிளனேஷன், பார்த்துக்கோங்க. அடுத்து வினைமுற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வினை எச்சம் கேட்டாங்களா, அதே மாதிரி வினைமுற்று 8th நியூ புக்கு இயல் 2, அப்படியே இயல் 3லேருந்து ஒரு கொஷின், இயல் 2லேருந்து ஒரு கொஷின். ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லாமல் நாங்களாக கேட்குற மாதிரி ஒரு கொஷின். ஓகேவா. வினைமுற்றுனா என்னது, வினை எங்கே முடிஞ்சிடணும், வினை எங்கே முடிஞ்சிடணும். வா அப்படின்றதுக்கான வினைமுற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்தான், அவ்வளோதான். வா அப்படின்றதுக்கான வினைமுற்று வந்தான். அப்படி இந்த வந்தனன் அப்படின்றது முற்றச்சமாக வரும். சரி, ஓகே, முற்றச்சமாக வரும் வந்தனன் அப்படின்றது. வந்தனன் மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. ஓகே, அப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா வினைமுற்று. வினைமுற்று வினைச்சொற்களை கொண்டு முடிஞ்சிருக்கணும், வினை வந்து முற்றி இருக்கணும், அதுதான் முற்று வினை அல்லது வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. அடுத்து வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஹா, நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் பிச்சமூர்த்தி. ஆப்ஷன் கொஞ்சம் ஈஸியாக வச்சுட்டாங்க. நான் பிச்சமூர்த்தி வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிருக்காரு. 9th நியூ புக்கு இயல் 8ல் ஒளியின் அழைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு சிலர் டேர்மாக வச்சுருப்பீங்க, ஒன்றும் சிம்பிள், பிரச்சனை இல்லை. 8வது இயல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ எங்கே வந்துடும், ஒரு டேர்முக்கு 3 இயல் இருக்கும். அப்போ 1 2 3 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 3rd டேர்மில் 2nd இயலாக இருக்கும். அவ்வளோதான். இவன் என்ன சம்மந்தமே இல்லாமல் நம்மள்ட்ட டேர்மாக இருக்குது, 8வது இயலுங்கிறாங்க, 9வது டேர்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. வழக்குரைஞராக பணியாற்றியவர். தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணிபுரிந்தவர் யார்? நான் பிச்சமூர்த்தி. அடுத்து 144 பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. காந்திய கவிஞர் அப்படின்றது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா, எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க. 7th இயல் 1ல் ஒருத்தர் இருக்கார், இயல் 2ல் ஒருத்தர் இருக்கார், 6th இயல் 4ல் ஒருத்தர் இருக்கார், 8th இயல் 2ல் ஒருத்தர் இருக்கார். எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். காந்திய கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் கொடுத்துருக்காங்க. யார்? ஓமை கவிஞர் சுரதா கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. வேற தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கவிஞரேறு யார்? நமக்கு வாணிதாசன். அப்போ வாணிதாசனில் இந்த பாக்ஸில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. அடுத்து பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் சிம்பிளாக போடலாம். 1969 டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தோன்னா நம்ம படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அடுத்து 146 உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. 9th நியூ புக்கில் புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உணவு உடை அடிப்படை தேவை, அந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்தாலும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். இந்த பாக்ஸுக்கு பக்கத்துலேயே அந்த சைடில் கொடுத்துருக்காங்க. தெரிலனா எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா இருக்கக்கூடிய லெசன்ஸில் நம்மளால் படிக்க முடியலன்னா கலர் பண்ணது ஹைலைட் பண்ணது அது மட்டுமாச்சும் நம்ம பார்த்துட்டு போகணும், அதுதான் கேட்குறாங்க. ஓகேவா. யாழின் வகைகள் டேட்டாவில் நமக்கு 7 இருக்கதா கருத்து வருது. ஆனால் ஸ்கூல் புக்கில் நமக்கு 4 தான் இருக்குது. ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, சிலப்பதிகாரம் 12th நியூ புக்கு 6வது இயல் சிலப்பதிகாரத்தில் யாழின் வகைகள் அப்படின்னு சொல்லி பேரியால், மகரையால், சகோடையால், செங்கோட்டியால் அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்லேயே நமக்கு இன்னொரு இடத்துல பார்க்குறப்ப 3 தான் வரும். ஆனால் இங்கே நமக்கு 3 ஆப்ஷனில் இல்லை அப்படின்றப்ப 4 மட்டும்தான் தெளிவாக தான் வச்சுருக்காங்க. ஸோ 4 தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்து குடிமக்கள் காப்பியம்லாம் எல்லாருக்குமே தெரியும். சிலப்பதிகாரம் எங்கே இருக்குது, அதே லெசனில் அப்படியே 12th நியூ புக்கு இயல் 6 சிலப்பதிகாரம். அப்படியே அந்த பாக்ஸுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம், அவ்வளோதான். அடுத்து 10th நியூ புக்கு இயல் 9 இலக்கணம் கேட்டிருக்காங்க. அணிலேருந்து தற்குறிப்பேற்ற அணி கொடுத்துருக்காங்க.
போர்வளந்தெடுத்த ஆரேயில் நெடுங்குடி அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார பாட்டு ஒன்று கொடுத்து இது என்ன அணி அப்படின்னா நமக்கு தற்குறிப்பேற்ற அணி. அப்படியே ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து உமர்ப்புலவர் எழுதிய வேறு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை. நமக்கு 11th நியூ புக்கு 5வது இயல்ல சீரா புராணத்தில் கொடுத்துருக்காங்க. 11th நியூ புக் இருக்கு இல்லையா, அதில் 5வது இயல்ல சீரா புராணம் இருக்கும், அங்கே கொடுத்துருக்காங்க. முதுமொழி மாலை என்ற நூலையும் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 10th நியூ புக்கு இயல் 4 பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது, அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கு குலசேகர ஆழ்வார், இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி, இதை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இவர் காலம் 8ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அடுத்து மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், நியூ புக்கில் படிச்சுட்டு ஓல்டு புக்கில் படிக்கிறப்ப கண்டென்ட் மட்டும் சும்மா டக்கு டக்குன்னு நம்மளே பார்த்துட்டு போயிடும், எக்ஸாம்பிள் பார்த்துருக்க மாட்டோம். அப்படியே ஸ்கூல் புக்லேயே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் 10th ஓல்டு புக்கு. 10th ஓல்டு புக்கு 4வது இயல் இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொடை வினா. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் மாணாக்கர்களே அப்படின்னு சொல்லி லைட்டாக மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். எதுக்கு, அவர் கொடுக்கறதுக்காக கேட்குறாரு, ஸோ கொடை வினா, அவ்வளோதான். விடைக்கேற்ற வினாலாம் நமக்கு சோர்ஸ்லாம் எங்கேயும் கிடையாது, நம்மளாம் எடுத்து போடுறதான். இது மட்டும்தான் பொருந்தது, எல்லாருமே கரெக்டாக போட்டு போதலாம். அடுத்து பின்வரும் சொல்லி இலக்கண குறிப்பு. ஆஹா, நமக்கு 12th ஓல்டு புக்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. 12th ஓல்டு புக்கிலேருந்து இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. உணர்த்தினன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்றது. இதுவும் பரவாயில்ல, ஈஸியாக இருந்ததுனால பரவாயில்ல, நம்மளால் போட முடிஞ்சு. 12th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 63 இருக்குது. அப்போ 11th 12th ஓல்டு புக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நாலடியார் வெற்றி வேர்க்கை. இதில் முல்லைப்பாற்று அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை அப்படின்றது சோர்ஸ் எங்கேயும் ஸ்கூல் புக்கில் இல்லை. அதே மாதிரி பட்டினப்பாலை அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்றதும் நம்ம பார்த்த வரைக்கும் எங்கேயும் இல்லை, மேபி சிறப்பு தமிழில் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த நாலடியாரும் வெற்றி வேர்க்கையும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இதை எடுத்து போட்டலாம். நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கு இயல் 5 கொடுத்துருக்காங்க. நாலடியார் அப்படின்றது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெற்றி வேர்க்கை அப்படின்றது 10வது நியூ புக்கு இயல் 3வது இயல்ல கொடுத்துருக்காங்க. வெற்றி வேர்க்கை என்னும் நூல் நருந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்றது நமக்கு 10th நியூ புக்கு இயல் 3 கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்தனாலே இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும் நமக்கு 2 தெரியும், 2 ஈஸியாக போட்டுடலாம், 2 போட முடியாது. அப்படி தான் பொருத்தி எடுத்திருக்கோம் எக்ஸாம்லேயும். அப்போ பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் யாருன்னா கா அப்பாதுரையார் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சொல்லின் செல்வர் யாருன்னா ராப்பி சேது பிள்ளை, அதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. மற்ற 2 ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில, எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு தேவை படித்ததை வச்சு போடணும், அவ்வளோதான். அப்படின்றப்ப இது போட்டிருக்கோம். மேபி எங்கேயும் இல்லை, ஓல்டு புக்கு எங்கேயாச்சும் இருந்திருக்கலாம். நம்ம தேடின வரைக்கும் இது கிடைக்கல, எங்கேயும் இல்லை. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த மாதிரி கொஷின் கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஈஸியாக வச்சுருவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டையும் மாற்றி குழப்பி கொடுத்துருந்தா தான் நம்ம மாற்றிருப்போம். நம்ம இது ரெண்டையும் பொறுத்தனாலே போட்டுற மாதிரி இருக்குன்றப்ப கொஷின் ஈஸி தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதான் டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்னு. இது எங்கே இருக்குது, பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார். ரெண்டுமே 10th நியூ இயல் 1 கொடுத்துருக்காங்க. பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை அப்படின்றதும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ராப்பி சேது பிள்ளை 8th புக்லையும் இருக்காரு. அடுத்து ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். இது எங்கே இருக்குன்னா 12th நியூ புக்கில் இயல் 6 காப்பிய இலக்கணம் கொடுத்துருக்காங்க, அங்கே கொடுத்துருக்காங்க. நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் எடுத்தது பஞ்சகாப்பியம் சொல்லுது அப்படின்னு சொல்லி 12th நியூ புக்லேருந்து கொடுத்துருக்காங்க இலக்கணம். ஓகேவா? அடுத்து அனந்தரங்கர் நாட்குறிப்புலேருந்து கேட்டிருக்காங்க. 11th நியூ புக்கு இயல் 5 அனந்தரங்கர் நாட்குறிப்பு இருக்குது, அங்கேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் தாயின் நெருப்பினாலும் அப்படியே கொடுத்து யார் எதை கொடுத்தாங்கன்னா அனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து ஊவேசா, அவ்வளோதான். அடுத்து ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குருபீடம் யுகசந்தி, குருபீடம் யுகசந்தி புதிய வார்ப்புகள் 3மே இருக்கா, அறம் இல்லையா, அவ்வளோதான். இது போடலாம். 10th நியூ புக்கு 9வது இயல் ஜெயகாந்தம் அப்படின்றது ஜெயகாந்தம் நினைவுதல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் இருக்குது. அடுத்து ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராண்மை என்பதற்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு அப்படின்ற திருக்குறளில் சொல்கிறாங்க. 8th நியூ புக்கு 8வது இயல் 8th நியூ புக்கில் 8வது இயல்ல இந்த திருக்குறள் இருக்குது. திருக்குறளாக தெரியும், பிரச்சனை இல்லை. அடுத்து ஒழுகல் அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ ஒழுகல் அப்படின்னு சொல்லி முடிகிறப்ப அது தொழிற்பெயர், ஒரு தொழிலை குறிப்பதால் இது என்னது தொழிற்பெயராக இருக்கும். தொழிற்பெயரை பற்றி நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாக தொழிற்பெயரை பற்றி கொடுத்துருக்காங்க. அல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர் விகுதி. அது மட்டும் இல்லாமல் க இய இயர் அல் அப்படின்றது படிப்போம். வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி பார்ப்போம். க இய இயர் அல் அப்படின்னு சொல்லி முடிஞ்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்றாகவும் வரும்.
இங்கே வியங்கோல் வினைமுற்று இருக்கா? இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக தொழிற்பெயரை மட்டும் போட்டுட்டு வந்துடலாம். இதை படிச்சிருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், போட்டிருக்கலாம். அடுத்து தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்றது 10th ஓல்டு புக்கு 7வது இயல்ல இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள். அடுத்து காரிகை கற்று கவிபாடுவதிலும் பேரிகை குட்டி பிழைப்பது மேல் அப்படின்னு சொல்லி, அப்போ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர ஸ்கூல் புக்கில் எங்கேயும் இல்லை. இது காரிகை கற்று கவிபாடுவதிலும், காரிகை கற்று கவிபாடுவதை விட பேரிகை குட்டி பிழைப்பது மேல். அப்போ காரிகை கற்று கவிபாடுவது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவிதை எழுதுவது அரிது அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் வந்து தமிழ் நம்ம ஸ்கூல் புக்கு தவிர நமக்கு தமிழ் நாலேஜ் மனப்பாடம் பண்ணுறதோட தமிழ் நாலேஜ் எந்த அளவுக்கு மொழி நாலேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகுபெயர் பயன்படுத்தாத பழமொழியை தேர்வு செய்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஷின் நிறையா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா 9th நியூ புக் இயல்ல கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆகுபெயர் பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு எண்ணளவே ஆகுபெயர் அப்படின்றது 5 விளையாது 50 விளையுமா அப்படின்ட்டு. அதே மாதிரி 4 2 சொல்லுக்குருதி அப்படின்றதும் நமக்கு என்னது, எண்ணளவே ஆகுபெயர். ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்றதும் நமக்கு என்னதான், எண்ணளவே ஆகுபெயர். சாரி, எதில் வந்துடும், பொருளாகு பெயர் முதலாகு பேரில் வந்துடும். ஆலமரம் வேலமரம் அப்படின்றதான் அர்த்தம். ஆலமரத்தை வச்சு ஆலமரம் பல்லுக்கு உறுதியாக கிடையாது. ஆலங்கிளை நமக்கு, ஆலங்குச்சி நமக்கு பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு அது முதலாகு பெயராக வருது. நாலும் கிளையும் நலிந்தோர் கிள்ளை அப்படின்றது நமக்கு ஆகு பெயரில் வரல. ஓகேவா? ஓகே. அடுத்து பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி, இதில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை என்னன்னு கொடுத்துறாங்க. எதுகைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றா இருக்கணும். 1 3 1 இருக்குது. 1 3 1 இருக்குது அப்படின்னா இபி ஓகே அப்படின்றது ஃபஸ்ட் நாளுக்கு ஷார்ட்கட்டு. நமக்கு என்னது, இபி ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு இருந்தால் இ, செகண்ட் இருந்தால் பி. அப்போ 1 2 இருந்தால் இ, 1 3 இருந்துச்சுன்னா அது என்னது, பி. அப்படின்றப்போ நமக்கு என்னது, இணை பொழிப்பு ஒருவு கூளை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செகண்டு பொழிப்பு எதுகை அப்படின்னு சொல்லி ஈஸியாக போடலாம். ஓகேவா? இது நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு 7 9 கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு 7 9 நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. முதல் சீரிலும் 3ஆம் சீரிலும் வந்துச்சு அப்படின்னா அது பொழிப்பு எதுகை அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஓகே. அடுத்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்னு சொல்லி உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவனையப்பாவாணர். அவருடைய கடைசி உரையாகவும் அது இருக்குது. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரையில் உலகத்தமிழ் மாநாட்டின் போது கடைசியாக இருந்திருக்கு. அவருடைய நினைவு பணியாகவும் அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி 8th ஓல்டு புக்கு 7வது இயல் தேவனையப்பாவாணர் லெசனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு ட்விஸ்டடான கொஷின். இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கொஷின். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி யார் இப்பெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இது யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே படிச்சிருப்போம். நம்ம என்ன படிப்போம், நாவிர் பொருந்திய பூங்கொடி என்றும் பொய்யா குலக்கொடி அப்படின்னு சொல்லும். வைகையை இளங்கோவடிகள் புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே இதை யார் சொல்லியிருக்காங்க, ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லியிருக்காங்க படித்தோம். ஆனால் எங்களுக்கு இங்கே இருக்குது சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேறால இருந்து நம்ம கொடுத்து இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராப்பி சேதுப்பிள்ளை அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். 10th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 199 இருக்குது. 168 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதான் 10th இயல் 1லேயே இருக்குது. 10th ஓல்டு புக்கு இயல் 1. சங்க இலக்கியத்தின் மொத்தடிகள் 26,350. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றவை. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை அப்படின்றது தான் வரணும். இங்கே கொடுத்துருக்காங்க வேறு எம்மொழியிலும் இல்லை, அங்கே உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 10th ஓல்டு இயல் 1 உயர்தனி செம்மொழி லெசனில் இருக்குது. அடுத்து மேடை பேச்சு எத்தனை நடைகள். ஆஹா, இது ஒரு குழப்பமான கேள்வியாக இருந்திருக்கு. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 122 கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழ் 122. அதுக்கு இதுக்கு அப்படியே பேஜ்லேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேடை பேச்சுடைய 3 கூறுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படின்னு சொல்லி 3 கூறுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே நடைகள் அப்படின்னு சொல்லி 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் குழப்பி விட்டாங்க. இங்கே 5 வகை நடைகள் இருக்குது. மேடை பேச்சுக்கு எத்தனை நடைகள் இருக்குது, 5 வகையான நடைகள் இருக்குது. ஓகேவா? அடுத்து தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிறப்பு தமிழ் 11th சிறப்பு தமிழ்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், வரிசையாக கேட்டிருக்காங்க எல்லாமே. 11th சிறப்பு தமிழ்லேருந்து பேஜ் நம்பர் 33 கொடுத்துருக்காங்க. மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னா முதல் தலைமுறை. நம்ம கேட்டாங்களா குரூப் 4ல் தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல. இந்த முதல் தலைமுறை அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்களா. இந்த முதல் தலைமுறை பற்றி கொடுக்குற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே.
11th சிறப்பு தமிழ். அடுத்து கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலாட்டம். 10th நியூ புக்கு 6வது இயல் நிகழ்கலை அப்படின்றதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. இது யாராச்சும் 2024 எடிஷன் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த லெசன் இருக்காது. இதுக்கு முதல்ல பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசன் ஒரு முக்கியமான லெசன் தான். இந்த லெசன் மட்டும் ஓல்டு புக் ஏதாச்சும் ஓல்டு எடிஷன் கிடச்சிச்சின்னா வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகேவா? கரகாட்டத்தின் துணையாட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. ஓகே. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள்லாம் நம்மளே போடுறது தான். மாறி மாறி, அப்போ மாறினா மலை அப்படின்னு சொல்லி தெரியும். மாரி அம்மன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாறி அப்படின்னா மலை. மாறி 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 வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம். வேறு எதுவுமே பொருந்தலை. அப்போ கஷ்டமாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக வச்சு விட்டாங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 115 கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 115 இது அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ 11th ஓல்டு 12th ஓல்டு நல்லா படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிடுவோம். ஓகேவா? ஓகே. அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பொருளோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து 12th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 160 எடுத்திருக்காங்க. டெலிகேட் அப்படின்றது பேராளர் அப்படின்றத குறிக்குது. டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படின்றத குறிக்குது. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி வரும். இங்கே மேலே சி வருது. ஓகேவா? ஓகே. டெலிகேட் அப்படின்னா பேராளர். 12th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 160. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பேர் சிலேடை அணி. இதெல்லாம் நமக்கு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. 10th நியூ புக்கு இயல் 1 இரட்டுற மொழிதல் சந்தக்கொய்மணி தமிழழகனாரில் என்ன பண்ணியிருக்காங்க, இது நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது அப்படின்றது கேட்டாங்க. குரூப் 4ல் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு கேள்வி. சிவகாமியின் சரிதம் அப்படின்றது. ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. இதே வரிசையாக என்ன பண்ணிட்டாங்க, 2 கேள்வியை கேட்டு விட்டாங்க ஒரு பாக்ஸில் இருந்து. 11th நியூ புக்கு இயல் 8 மனோன்மணியத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. 1891 இருக்கா? இருக்குது. ஓகே. சிவகாமியின் சரிதம் இருக்குது. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு பேராலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 கொஷின் கேட்டாங்க. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர். இதெல்லாம் எப்படி தான் ஒருத்தர் டிஎன்பிசி படிக்கிற பையன் படிச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி தெரில. 11th சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 17 கொடுத்துருக்காங்க. அந்த குதம்பை சித்தர் பாடல் கொடுத்துருந்தாங்கல்ல, அங்கேயே நமக்கு மேலே கடுவெளி சித்தர் பாட்டு பார்த்தோமா? ஆமாம். அந்த சித்தர் பாட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைடில் இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. குதம்பாய் குதம்பை குதம்பை சித்தர் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தது நம்ம இடைக்காடு சித்தர் பாட்டு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா, குதம்பாய் உலகம் நிலையற்றது. அப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டினத்தாருமே நமக்கு உலகம் நிலையற்றது தான் பாடியிருப்பார். சித்தர்கள் எல்லாருமே நிலையற்றது அப்படின்னு தான் சொல்லி பாடியிருப்பாங்க. இது கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறது தெரில. இது ஆனால் இருக்குது. ஸ்கூல் புக் சோர்ஸ் படி பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 17 11th சிறப்பு தமிழில் இதுக்கு குதம்பை சித்தர் தான் ஆன்சர். அடுத்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இதெல்லாம் புக் பேக் கொஷின். அப்படியே 9th நியூ புக்கு இயல் 3 பேஜ் நம்பர் 81 புக் பேக் கொஷின் அப்படியே இருக்குது. அப்படியே கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் கூட மாறல. அடுத்து திருக்குறள் கேட்டிருக்காங்க. கடைக்குடிது யாழ்கூடு செவ்விது ஆங்கன்ன வினைவிடு பாலால் குழல் அப்படின்னு சொல்லி 8th நியூ புக்கு இயல் 2 பேஜ் நம்பர் 43 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து அகரவரிசைப்படுத்துக்கலாம் நம்மளா போடுறது தான், ஈஸி தான். ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. தாத்தா தீ தீ தூத்து, அவ்வளோதான். சொல்லிட்டோன்னா வந்துருச்சு. தாத்தா தீ தீ தூத்து, அவ்வளோதான். அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரிலபட்டர். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கு இயல் 1 கொடுத்துருக்காங்க. 9th நியூ புக்கு இயல் 1 நமக்கு இது கொடுத்துருக்காங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலபட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கு இயல் 6 சிற்பக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அங்கே கொடுத்துருக்காங்க. நாயக்கர் கால கொடுத்துருக்காங்களா, அங்கே அப்படியே வரிசையாக கொடுத்து ராமேஸ்வரம் பெருங்கோயில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து தேவதுந்தவி எந்த ஆட்டத்திற்கு உரிய இசைக்கருவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேவராட்டம். இதுவும் நமக்கு 10th நியூ புக்கு இயல் 6 அந்த கரகாட்டத்தின் துணையாட்டம் பார்த்தோம் இல்லையா, அந்த லெசனில் தான் இருக்குது. தேவதுந்தபி உரிமை எனப்படும் தேவதுந்தபி தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி. அடுத்து இந்த அண்ணாவுடைய கடிதத்திலேருந்து இன்னொரு பாட்டு கேட்டிருக்காங்க. புனல்டை மூழ்கி பொலிவிடை புலவி பொன்னின் நிலையும் துயிலும் பூண்டு கனிமொழி பேசினி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க ஸ்கூல் புக்கில். பேரறிஞர் அண்ணாவோடது கனிமொழி பேசி அப்படின்றதோட முடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்மளை கொஞ்சம் பேனிக் ஆக்கியிருக்காங்க, அவ்வளோதான். 10th ஓல்டு புக்கு இயல் 4 அண்ணாவின் கடிதம் அப்படின்ற துணைப்பாடத்தில் இருக்குது. அடுத்து கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசை. எங்கே இருக்குது? 10th நியூ புக்கு இயல் 6 10th நியூ புக்கு இயல் 6 உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசையில் அமைந்த சந்தம்னு கொடுத்துட்டாங்க.
கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறதுன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அப்போ படிக்கிறப்ப இந்த முன்னாடி இருக்க ப்ராக்கெட்டில் இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. கஷ்டமாக கேட்கணும்னு டிசைட் பண்ணி கேட்டிருக்காங்க அந்த கொஷின், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்வரும் பாடல் எந்த படிம வகை? படிமம்லாம் வந்து படிம இலக்கணம்லாம் சிலபஸில் வந்து இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, முதல் முறையாக கேட்குறாங்க. ஓகேவா? யானைதன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன படிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மெய்ப்படிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி. எங்கே இருக்குன்னா 12th நியூ புக்கு இயல் 5 இலக்கணம். 12th நியூ புக்கு இயல் 5 இலக்கண பகுதியில் நமக்கு இந்த படிமம் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நியூ புக் ஓல்டு புக்கில் எங்கேயும் இல்லை. இது எங்கே இருக்குன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெளியேருந்து சோர்ஸ் போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, tncareers.in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்காங்க கலித்தொகை முல்லைத்திணையை பாடியவர் யார் அப்படின்னா சோழன் நல்லூர்த்திரன் அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சிதவல் இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அப்படின்றது 11th நியூ புக்கு இயல் 3 குறுந்தொகையில் கொடுத்துருக்காங்க. சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா குழப்புறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறதையே தூக்கி மேலேயும் வச்சுட்டாங்க குழப்புறதுக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து அழகிய குளிர்ந்த கடம்பாவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எழுவாய் ஒரு வினையை செய்து, எழுவாய் அதுவே ஒரு வினையை செய்து, அப்போ அது என்னது, தன்வினை. ஓகேவா? எழுவாய் அதுவே ஒரு வினையை செய்து, அப்போ அது என்னது, தன்வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அந்த தன்வினையை பொறுத்த வரைக்கும், தன்வினை செய்வினையை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து டிஎன்பிசி கொடுக்குறதான் கீ. மேபி பி கொடுத்தாங்கனாலும் சரி, டி கொடுத்தானாலும் சரி, இல்லைனா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அதை கீ சேலஞ்ச் பண்ணி ரெண்டுக்குமே கூட மார்க் வாங்க. நமக்கு லாஸ்ட்டாக 2022 குரூப் 4 இந்த மாதிரி தன்வினைக்கும் செய்வினைக்கும் நடுவில் குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க டிஎன்பிசி சைடில் இருந்து ரெண்டுத்துக்குமே அவங்க மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் திடலில் ஓடினேன் அப்படின்றது புக்கில் அப்படியே இருக்குது. இது ஒரு தன்வினை. நமக்கு 9th நியூ புக்கு பேஜ் நம்பர் 29 இருக்குது. 9th நியூ புக்கு, இதுவும் நமக்கு 9th நியூ புக்கு இயல் 1 கொடுத்துருக்காங்க இலக்கணம். 9th நியூ புக்கு பேஜ் நம்பர் 29 நான் திடலில் ஓடினேன் அப்படின்றது தன்வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து பின்வரும் தொடர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் உல்டாவாக நம்மளை குழப்பணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, 9th நியூ புக்கில் குமரன் மலையில் நனையவில்லை நனைந்தான் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா 10th ஓல்டு புக்கில் இருந்து 10th ஆக்சுவலாக இது 10th ஓல்டு புக்கு, சாரி இங்கே நோட் பண்ணிக்கோங்க. 10th ஓல்டு புக்கு 1வது இயலுக்கு பின்னாடி 10th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் இயலுக்கு பின்னாடியே இருக்கும். மொழித்திறன் பயிற்சி இருக்கும் இல்லையா, அங்கேயே இது இருக்கும். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பொருள் மாறா எதிர்மறை தொடர். 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும் அப்படின்றது. அதே தான் இங்கேயும். மலையில் நனையாமல் அப்படின்றது ஒரு எதிர்மறை சொல், இல்லை அப்படின்றது ஒரு எதிர்மறை சொல், பொருள் மாறா எதிர்மறை தொடர், சேம் கான்செப்ட் தான். எப்பயும் இந்த கலைச்செல்வின்றத கவிதான்னு மாற்றி கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே இன்னொரு சென்டென்ஸ் தூக்கி மாற்றி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொல்லி வினையாளனையும் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறை அப்படின்றதுக்காக வினையாளனையும் பேர் கேட்டிருக்காங்க. 10th நியூ புக்கு இயல் 3 இருக்குது வினையாளனையும் பேர் பற்றி. வினையாளனையும் பேர் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வினையை வைத்து அவரை சொல்லணும் அப்படின்றதான். வந்தவர் அப்படின்னா வந்தவரை பற்றி குறிக்கிறது, வந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி இது அறைந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு வினையால் ஒரு நபரை குறித்தால் அது என்னது, அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இவற்றுள் எது தவறான இணைச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 12th நியூ புக்கு இயல் 6 இந்த திருக்குறள் இருக்கும், அகலாது அணுகாது அப்படின்னு சொல்லி. இப்போ மற்றபடி எல்லாமே நமக்கு தெரியும். இரவுனா பகல், தன்மைனா வெம்மை, விருப்புனா வெறுப்பு, எல்லாமே தெரியும். இது ரெண்டுமே கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். தம்மை வெறுமையும், இது ஆப்ஷன் சியும் பியும் டவுட்டில் இருக்க வச்சுப்போமே. அகலாது அணுகாது, தீக்காய்வல் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் குரூப் 4 கேட்ட ஒரு கேள்வி. ஸோ படிச்சிருப்போம் நல்லா. அப்போ அகலாது அப்படின்றப்போ, அகலாது அப்படின்னா போகாம அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அகலாது அப்படின்னா போகாது அப்படின்றது நமக்கு என்னது, அறிஞ்சொரு பொருளில் வந்துடும். ஸோ இது தவறான எதிர்ச்சொல். அடுத்து 195 பார்த்தோன்னா, இதெல்லாம் வந்து எப்படி கேட்டாங்கன்னு தெரில. 12th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 33 இருக்குது. அஞ்சிலோதி அப்படின்றத பிரிக்க சொல்லியிருக்காங்க. கூட்டல் சில கூட்டல் ஓதியாம். கூட்டல் சில கூட்டல் ஓதி 12th ஓல்டு புக்கு பிரித்தெழுதுக பேஜ் நம்பர் 33 கொடுத்துருக்காங்க. அஞ்சிலோதி அப்படின்னா கூட்டல் சில கூட்டல் ஓதி கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து இதுவும் அதே மேட்ரு தான். 11வது ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 13 கொடுத்துருக்காங்க. 11th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 13 என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிலா, ஊன் பொதி அவிலா அப்படின்றது தான் இதுக்கு பொருள். ஊன் பொதி அவிலா, ஊன் பொதி அவிலா, நமக்கு ஊன் பொதிய விழா அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அடுத்து கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல். அப்போ திருவிக்கா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கு இயல் 5ல் இருக்காரு. சைவத்திரவு தமிழ்ச்சோலை நாயன்மார் வரலாறு 3 இருக்கு. மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதெல்லாம் வள்ளலார் பதிப்பித்த நூல்கள். அடுத்து விளக்குகள் பலதந்த ஒளி அப்படின்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சன். 6th நியூ புக்கு இயல் 3ல் இருக்குது. ஒளி பிறந்தது அப்படின்ற ஒரு லெசனில் கொடுத்துருக்காங்க. விளக்குகள் பலதந்த ஒளி, லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பலதந்த ஒளி அப்படின்னு சொல்லி. அடுத்து உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். அவ்வளோதான் மேட்ரு நமக்கு. என்னது புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம். நமக்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரையை சேர்ந்தவராக இவர் இருக்கார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. 10th நியூ புக்கு இயல் 2 புயலிலே ஒரு தோணின்ற ஒரு துணைப்பாடம். அடுத்து தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்கி அப்படின்றதான் பதில். இது எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 30ல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்கி அவர்களால் தமிழ் நாடகக்கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா என பாராட்டப்பட்டார். யார்? அறிஞர் அண்ணா. ஓகேவா? ஓகே. அப்போ இதோட நம்ம தமிழில் இருந்த 100 கேள்விகள் ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம். ஒரு சில கேள்விகள் ஸ்கூல் புக்ஸில் இல்லை. ஒரு சில கேள்விகள் எது நம்ம மிஸ் பண்ணி இந்த கேள்விகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் எடுத்து அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளும் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.